சின்ன பிள்ளைங்க வயசானவங்க எங்கிருந்து இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. நிறுத்தினோடனே அந்த கையை கூட்டமாக வந்து ஏந்தும் போது ஒரு ஒரு வழி வரும் பாருங்க, நடா அப்படின்னு. நம்ம பெண்கள் இல்லை வட இந்திய பெண்கள் தான். இப்போ அதில் ஒன்று தோணும், நீ பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு கிடைக்காத இருக்கு, அதையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு தோணும். ஆனாலும் இந்த நிலைமையில் இன்னும் இருக்குது. பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் எடுக்கிற பிச்சை போட்டு காட்டுவேன், நான் வச்சிருக்கேன் அந்த காட்சியை. அது பிச்சைக்காரன் சுவிப் மிஷின் பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நான் பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறது தான் வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு இந்த முரண்படுது. என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, அது ஒரு கனவாக போயிடக்கூடாது. நீ என்ன கல்வி நினைக்கிறியோ, மருத்துவமாக படி, நீ பொறியாளராக படி, அது எந்த வாய்ப்பையும் அரசு செய்யும். ஏன்னா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த நாட்டு பிள்ளைகளும் என் நாட்டின் செல்வங்கள்னு அதை தூக்கி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மருத்துவம் வந்து உயிர்காக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் சரியா சமமாக தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் ஐயா தாப்பாண்டியன் நல்லகண்ணன் தவிர அரசியல் தலைவர்களில் யாரும் அரசு மருத்துவமனையில் படுத்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஊழல் லஞ்சத்தை விட்டு உண்மை நேர்மையான நிர்வாகம் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது, 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்ட்டு. அந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது, எனக்கு கடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ அதை எப்படியாவது அவர் கனவை அந்த நிலையில் எந்த ஒரு இடத்துல நிறைவேற்றி காட்டிடணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை என் ஆட்சியில் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியுமான்னு தோணும். இவ்வளவு பண்ணியிருக்க முடியுங்களா? இந்த தண்ணீரை எப்படி சேமிக்கிறேன், சாலை எப்படி போட்டு பராமரிக்கிறேன், இந்த கழிவுநீர் மழை நீரை எப்படி எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன்ப்பா, நல்லா ஒரு தடவை இறக்கி விடுங்க விளையாடங்கிறேன். அதனால முதல் நீங்க சொல்ற கையெழுத்து உண்மையிலேயே நாட்டுக்கு மக்களுக்கும் எது முதன்மையானது அவசியமானதுன்னு பார்த்து போடுவேன், முதல் திட்டத்தில் போடுவேன். அப்ப 2500 வருஷமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்கம் தலைவிரிச்சு ஆடுது. 2500 காலமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்க தலைவிரிச்சு ஆடுது. இப்ப 2026 இருக்கிறோம். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாரும் சாதி ஒழிக்க முன் வர மாட்டாங்க. சாதி பிரச்சனை நடந்தாலும் தக்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. 2026 நாம் தமிழர் கட்சி அரசு வந்தா சாதி ஆதிக்கின் பேரில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அப்புறம் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலம் முழுக்க முழுக்க பட்டியலின மக்கள் போற நிலத்தை எவ்வளவு சீக்கிரம் மீட்டு எடுத்து கொடுப்பீங்க? 142 கோடி மக்களோட தலையெழுத்த மாத்தின பாபா சாஹேப் அம்பேத்கரோட சிலை கூண்டுக்குள்ள நிக்குது, எவ்வளவு சீக்கிரம் வெளியெடுப்பீங்க? அதெல்லாம் எடுத்துருவோம், நீ எடுத்துருவோம். இவரு நீ அப்ப நம்ம புரட்சியாளர் சிலை மட்டும் இல்ல, நம்ம தாத்தா முத்துராமலிங்க, தாத்தா காமராஜ் எல்லாரும் சிலையும் தான் இருக்கு. வந்தயம் போன சிலையெல்லாம் திறந்துருக்கு. நம்ம சிலையெல்லாம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, விடுதலை பெற்ற பிறகு சிறையில் தான் இருக்காங்க. அதெல்லாம் உடைச்சிடும், கண்காணிப்பு கறி வச்சிடும், தொட்டா தூக்கிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத.